மாமியாரின் குத்தல் பேச்சு. மாலை நேரம். வீட்டு வாசலில் காத்திருந்த அமைதி அந்த வீட்டுக்குள் இருந்த மன அழுத்தத்தை மறைக்க முடியாமல் இருந்தது. மீனா மெதுவாக சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளது முகத்தில் சோர்வு இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பழக்கப்பட்ட அமைதி. இன்னும் சாப்பாடு ரெடியாகலையா என்று மாமியார் கத்தினார். இப்போவே வைக்கிறேம்மா என்று மெதுவாக பதிலளித்தாள் மீனா. நாளெல்லாம் வீட்டிலே இருக்கிற ஒரு குழந்தை குட்டின்னு இருந்தால் கூட அதை பார்க்குறதுனால உன்னால் வேலை செய்ய முடியல என்று நினைக்கலாம். அந்த குடுப்பனை தான் உனக்கு இல்லை. இந்த வீட்டுக்கு உன்னால் என்ன பயன்? தண்டத்துக்கு தின்னு தின்னுட்டு சும்மாவே இருக்கிறாய் என அவள் வாய்க்கு வந்த வார்த்தைகளால் கரித்து கொட்ட அந்த வார்த்தைகள் அவளது உள்ளத்தை கிழித்தது. அவள் ஒரு நொடி நின்றாள். கையில் இந்த கரண்டி சற்றே நடுங்கியது. அம்மா, அதையே எப்பவும் சொல்லாதீங்க. அதுக்காக தான் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல்னு எல்லாம் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. முயற்சியா? எவ்வளோ நாள் முயற்சி? ஊரில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல? மீனா தலை குனிந்தான். என் மகனுக்கு என்ன துரதிர்ஷ்டமோ, வீட்டுக்குள் சிரிப்பு இல்லை, குழந்தை சத்தம் இல்லை. நீ வந்ததுலேருந்து இந்த வீடு வெறுமையாக இருக்கு. அந்த வெறுமை என்ற வார்த்தை அவளது இதயத்தில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் கண்கள் பதில் சொன்னது. அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் இதே குத்தல்கள். ஒரு நாள் மதிய உணவு நேரம். உறவினர்கள் வந்திருந்தார்கள். மீனா, எப்படி இருக்கமா என நலம் விசாரித்த உறவினர்கள் அடுத்த கேள்வியாக, எத்தனை வருடம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருடம் ஆகுது. அப்போ இன்னும்? அந்த கேள்வி பாதியில் நின்றது. மாமியார் சிரித்து கொண்டே சொன்னார், என்னமோ அவளால் தான் தாமதமாம். அந்த ஒரு வாக்கியம் மீனாவை நொறுக்கியது. அவள் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே சின்னதாகி போனாள். அந்த நாளிலிருந்து அவள் வெளியே போகவே தயங்கினாள். பண்டிகை வந்தாலும் விழா வந்தாலும் நீயும் வரலையா என்று கணவன் அருண் ஒரு நாள் கேட்டான். நான் வரமாட்டேன், எப்பவும் இதே தான், நீயே உன்னை தனிமையாக்கிக்கிற. அவன் அவளை புரிந்து கொள்ளவில்லை. அவள் ஏன் வரமாட்டேன் என்று சொல்கிறாள் என்பதை அவன் ஒருபோதும் யோசித்திருக்கவில்லை. அவன் ஆண், அவனிடம் அவ்வளவாக எதுவும் கேட்க மாட்டார்கள். ஆனால் இந்த சமுதாயம் இன்னும் குழந்தை இல்லையா என்று கேள்வியால் ஒரு பெண்ணையே அதிகமாக குத்தி கிழிக்கும். அவள் தன் துயரத்தை உள்ளுக்குள் பூட்டி வைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளது அம்மா வீட்டுக்கு வந்தாள். மீனா, உன் முகம் எல்லாம் களைப்பா இருக்குது, என்னடா நடக்குது? அவள் உடைந்து அழுதாள். அவள் அழுவதை கண்டதும் அம்மாவால் எதுவும் பேச முடியல. அந்த கண்ணீர் அவளது அடக்கி வைத்த வேதனை. நம்ம பக்கத்து வீட்டு சரஸ்வதி ஒரு டாக்டர் பற்றி சொன்னா, நாம் அந்த டாக்டரிடம் போவோம், எல்லாம் சரியாகும் என அம்மா அவளிடம் கூறி அவளை சமாதானப்படுத்தினாள். அதன் பிறகு ஆரம்பமானது மருத்துவமனை பயணம். ஒன்றுக்கு ஒன்று டெஸ்ட். ஒரு டாக்டர், இன்னொரு டாக்டர். அவள் மட்டும் பேசுகிறாள், அவள் மட்டும் கேட்கிறாள், அவள் மட்டும் அழுகிறாள். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு திரும்பும்போது என்ன சொன்னாங்க என்று மாமியார் கேட்பார். இன்னும் டெஸ்ட் பண்ணணும். அதான் சொல்கிறேன், குறை ஒன்னால் தான் இருக்கும், இல்லைனா இவ்வளோ நாள் ஆகுமா? அவள் அமைதியாக நின்றாள். ஒரு முறை கோபமாக மாமியார் சொன்னார், நீ ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. ஒரு குழந்தை கூட இல்லைனா? அந்த வார்த்தை அவளது உள்ளத்தை முற்றிலும் உடைத்தது. அவள் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டு அமைதியாக அழுதாள். ஒரு இரவு அவள் தனியாக அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த அருண் கொஞ்சம் நின்றான். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுற? அவள் ஒன்றுமில்லை என தலையசைத்தாள். அவன் அவள் வலியை புரிந்து கொண்டாள். நாம இருவரும் டாக்டரிடம் போவோம் என்று அவன் சொன்னான். அந்த ஒரு வார்த்தை அவளது இதயத்தை உருக்கியது. அடுத்த வாரம் அவர்கள் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றார்கள். டெஸ்டுகள், காத்திருப்பு, பதட்டம். இறுதியில் ரிப்போர்ட் வந்தது. டாக்டர் மெதுவாக பேசினார். மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நன்றாக இருக்கிறது. அருண் அமைதியாக கேட்டான், ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. உங்கள் உயிர் அணுக்களின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது.
அதனால்தான் கர்ப்பம் தாமதமாகிறது. அவன் முகம் சுருங்கியது. டாக்டர் உடனே தொடர்ந்தார். கவலைப்பட வேண்டாம். இது பொதுவான விஷயம்தான். இதற்கு மருந்தும் சிகிச்சையும் இருக்கு. சில மாதங்கள் கவனமாக எடுத்தால் சரியாகிவிடும். அந்த ஒரு நிமிடம் அருண் தலையை குனிந்தான். மீனா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. வீட்டுக்கு திரும்பியதும் மாமியார் வழக்கம் போல் கேட்டார். என்ன சொன்னாங்க? அருண் அமைதியாக இருந்தான். மீனா மெதுவாக சொன்னாள். எல்லாம் சரியாகிவிடுமா? அவள் உண்மையை சொல்லவில்லை. சில நாட்களுக்கு பிறகு உண்மை தெரிந்தது. மாமியார் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் பேச முடியாமல் நின்றாள். மீனாவை பார்த்தாள். அவளிடம் எத்தனை முறை குத்தி குத்தி பேசியிருக்கேன். அவளை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் மன்னிப்பு கேட்க வார்த்தைகள் இல்லை. மீனா என்று தொடங்கினார். அவள் தலை குனிந்தாள். மாமியார் எதுவும் சொல்ல முடியாமல் உள்ளே சென்றார். அந்த அமைதி, அந்த வெட்கம், மீனா அதை புரிந்து கொண்டாள். அவள் எதுவும் கேட்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. அவள் மனம் பெரியது. அதன் பிறகு சிகிச்சை ஆரம்பமானது. நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஒரு நாள், கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க. அந்த செய்தி அவளது வாழ்க்கையை மாற்றியது. மாதங்கள் கழித்து இரட்டை குழந்தைகள் பிறந்தது. மாமியார் குழந்தைகளை தூக்கி கொண்டு அழுதார். மீனா, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை புரிஞ்சுக்கல. மீனா மெதுவாக சிரித்தாள். அதெல்லாம் சரியாகி விட்டதுமா. அந்த நேரத்தில் இருந்த உறவினர்கள் அமைதியாக நின்றார்கள். மீனாவின் அம்மா மெதுவாக சொன்னார். ஒரு பெண்ணை மட்டும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சுக்கணும். நாம் சொல்கிற ஒரு வார்த்தை அவளுக்கு எவ்வளோ காயம் தரும்னு யோசிக்கணும். மீனா குழந்தைகளை அணைத்து கொண்டு சொன்னாள். கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி என்னோட கொஞ்சம் மனசோட நினச்சி பாருங்க. சில வார்த்தைகள் ஆயுள் முழுக்க வலிக்குது. அந்த வீடு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு உண்மை ஒலித்து கொண்டே இருந்தது. ஒரு பெண்ணின் அமைதிக்குள் அவள் தாங்கிய கண்ணீரின் சத்தம் இருக்கும். அதை கேட்க கற்றுக்கொள்ளாத சமுதாயம்தான் உண்மையில் குறைபாடானது.